ஐயோ, இந்த குள்ள கிழவி வேற எப்பவும் போல சீக்கிரம் எழுந்திருச்சா? அந்த வேலை செய்யல இந்த வேலை செய்யல, ஏன் இவ்வளவு நேரம் தூங்குனேன்னு 1008 கேள்வி கேட்கும். அதுக்குள்ள ஒரு காப்பியை போட்டு வந்து கொடுத்து இது வாயை அடைக்கிற வேண்டியதே. அம்மாடி கனிமொழி, எங்கம்மா போற? இந்த வாயே, வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு என்னத்தை சொல்லி என்னைய திட்ட போதோ தெரியல. ஐயோ, இதுகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. எத்த, உங்களுக்கு காப்பி போட தான் போறத. இந்த இருங்க, போட்டு கொண்டு வரேன். என்னதே காப்பி போட போறியா? ஏடி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? மணி என்ன ஆகுது? எத்த, நேத்து கொஞ்சம் தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனாலதான் சீக்கிரம் எழுந்திருக்க முடியல. எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏண்டி, ஒரு குடும்ப பொம்பளை குளிக்காம அடுப்படிக்கு போய் காப்பி போட போற, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா? உங்க அம்மா உனக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுத்து வளர்த்தா? காஃபி குடிச்சிட்டு நான் அப்புறமா குளிக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் யாரும் குளிக்காமலாம் காஃபி போட மாட்டாங்களா என்ன? என்ன இவன் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாளா இல்ல எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறாளா? இது நடக்கிறதெல்லாம் நடந்துச்சா இல்லையான்னு ஒண்ணும் புரியலையே. சரி, எதுவா இருந்தாலும் கேட்டுரும். ஏண்டி, இப்ப எப்படி இதை நான் உங்ககிட்ட சொல்றது? அப்படி குளிக்காம கொள்ளாமலாம் எங்கேயும் போக கூடாது, வரக்கூடாது. போ, முதல்ல குளிச்சுட்டு வா. ஏன் குளிக்காம எங்கேயும் போக கூடாது? நீங்களும் சாயங்காலம் வந்து குளிப்பீங்க, அப்புறம் எனக்கு மட்டும் என்ன புதுசா ரூல்ஸ் போடுறீங்க? அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு எப்படி இஷ்டமோ அப்படிதான் இருக்க சொல்லியிருக்காரு உங்க பையன். ஐயோ, இவ சரியான மடச்சாம்பிராணியா இருக்கா? சரி, நேற்று ராத்திரி உன் புருஷங்காரன் அந்த கருவாப்பைய வீட்டுக்கு வந்தானா இல்லையா? சொல்லு, எத்தனை மணிக்கு வந்தாவன்? வந்தாரு. நேற்று ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வந்தாரு. ஆமா, அத்தை என்னடா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறலன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சரியா? நேற்று ராத்திரி 2 பேரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க இல்ல? அந்த குடிகார பைய குடிச்சிட்டு வந்து எதுவும் ஏடா கூடமா பண்ணானா? என்னன்னு சொல்லுமா, என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு? அவன் எத்தனை மணிக்கு வந்தான்? எங்களெல்லாம் கூப்பிடாம அவன் எப்படி உள்ள வந்தான்? சொல்லு, சாப்பிட்டானா இல்லையா ராத்திரிக்கு? அத்தை அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? என்னாச்சுன்னா நேத்து எதுவா இருந்தாலும் அத்தை கிட்ட தயங்காம சொல்லுமா. என்கிட்ட தானே சொல்ல போறேன், யாருக்கிட்ட சொல்ல போற? சொல்லு, என்கிட்ட. நடக்க வேண்டிய நல்ல காரியெல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல, அப்பதான் எனக்கு நல்லது நடக்கும். எம்மாடி, சீக்கிரத்துல ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளைய பார்த்து பெத்து கொடுமா. பொட்டை பிள்ளை எல்லாம் வேணாம், ஆம்பளை பிள்ளைய பார்த்து பெத்து கொடு. இந்த வீட்டுக்கு வாரிசு வந்தாதான் இந்த வீடு விளக்கும். வீடு மட்டுமா விளக்கும்? அப்பதான் உன் பேர்ல இருக்கிற சொத்து மொத்தமா என் பேருக்கு வரும். என்னடி, என்னாச்சு? ஏன் இப்படி திருன்னு முழிக்கிற? சொல்லு. அத்தை அது வந்து என்னாச்சுன்னா நேத்து ராத்திரி உங்க பையன் என்ன செஞ்சானா? அத்தை அது வந்து என்னாச்சுன்னா நேத்து ராத்திரி உங்க பையன் என்ன செஞ்சானா? சொல்லுமா, சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நீ சொல்ற பதில தான் அத்தை வாழ்க்கையே அடங்கியிருக்கு. 2 பேரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க ராத்திரி? எல்லாம் நல்லபடியா முடிச்சதுல. என்னைய பெத்த ஆத்தாளுக்கு ஒரு கோவிந்தா போடு, கோவிந்தா கோவிந்தா. ஏலே, நான் பெத்த மவன கல்யாணசா. என்னடா இது கோலம்? என்னாச்சு? பார்த்தா தெரியல, சன்னியாசி கோலம். எமோ, உன் மவன் முருகனுக்கு மாலை போட்டிருக்கம்மா. எமோ, பழனி ஆண்டவ மருதமலை முருகனுக்கு கோவிந்தா போடு. ஏண்டா, உனக்கு கோயிந்தா போடணுமா? கோயிந்தா ஒத்த பிள்ளை போனாலும் பரவாயில்லனே கட்டை எடுத்து நடுமண்டையில ஒரே போடு போட்ட அப்படியே நேரா முருகன் கிட்ட போய் சேர்ந்துருவேன். இப்ப என்ன தப்பு பண்ணிட்டா இப்படி கோச்சுக்கிறேன்? சரி, நம்ம ஆத்தா பாவமாச்சே, அங்கங்க வலிக்குதுன்னு சொல்லுது. அதுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், ஒரு 100 வயசு வரைக்கும் நல்லபடியா வாழணும், அதுக்கு நல்ல ஆயில கொடு கடவுளேன்னு சொல்லி என் அப்பா முருகன் கிட்ட மாலை போட்டுக்கிட்டு வந்தா நீ என்னம்மா இப்படி பேசுற? ஆமாமா, இத்தனை வருஷம் இல்லாத அக்கறை இப்பதான் திடீர்னு என் மவனுக்கு பத்துக்கிட்ட ஊத்துது. யாரை கேட்டுடா இப்படி முடிவு பண்ண? சொல்லு, யார்கிட்ட முடிவு பண்ண? இதுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேணா? நேத்துல இருந்து தலைபாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தம் வீட்டுக்கு வாடானே வந்தீங்க. என்ன 10-11 மணிக்கு தான் வந்தியாமே? நீங்க என்ன வீட்டுல எல்லா முடிவும் என்னை கேட்டா எடுக்கிறீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடுப்பீங்க, அதுக்கெல்லாம் நாங்க என்ன தலையாட்டிக்கிட்டு நிக்கணுமோ? ஏம்மா, நேற்று ராத்திரி வீட்டுக்கு வந்தம்மா, வந்துட்டு ஒரு 10-11 மணி இருக்கும், சாப்பிட்டுட்டு போய் படுக்கைய போடலாம்னு படுத்தேன். அப்பதான் எனக்கு ஒரு நாடோதயம் வந்தது. என்னாச்சுன்னா, என் அப்பா முருகன் என்கிட்ட வந்து, ஏண்டா உங்க அம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவ்வளவு கஷ்டப்படுது, அதுக்காண்டி இந்த ஒரு மண்டலம் மாலை போட்டு பாத யாத்திரையா என்னை பயணிச்சு வான்னு சொன்னாரு. சரி, நாம அம்மாவும் பாவமாச்சுன்னு சொல்லி காலையில வெள்ளனமே எழுந்து போய் வேலையை முடிச்சுட்டு மாலையை போட்டுட்டேன். கடவுள வந்தாரா? இவன் அந்த கதையை கேட்டுக்கிட்டு போய் மாலை போட்டானா? யாருக்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொன்னியா? யாருக்கிட்ட சொல்லணும்? அதான் நேற்று ராத்திரியே என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேனே. இனி அவ வந்த பிறகு வேற யாருக்கிட்ட சொல்லி என்ன உத்தரவு வாங்கணும்? இனி எல்லாமே எனக்கு அவதானே. ஏமா, அவன் உன்கிட்ட சொன்னானா? நான் இவ்வளவு நேரம் கேட்டனே, நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? இதெல்லாம் எனக்கே இப்பதான் தெரியும். நான் எங்கிறது சொல்றது? நல்ல வேலை நான் எதையும் உண்மையை உளறி வைக்கல. எங்கிட்ட ஆமத்தா நேற்று என்கிட்ட சொன்னாரு. பாத்தியம்மா, பாத்தியா? இவ்வளவு நாளா என்னைய அவரு இவரு அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டு போல, இன்னைக்கு பாருமா மாலை போட்டதும் என்ன மரியாதை கொடுக்கற பாரு. இங்க பாருடா, நீ பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கல. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த ஜோசியக்காரன் என்ன சொல்லிட்டு போனா? இந்த 6 மாசத்துக்குள்ள 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் உண்டு, இல்லன்னா ஒரே அடியா பிரிஞ்சிருவாங்கன்னு சொன்னானா இல்லையா? இதெல்லாம் எதுவுமே நல்லதுக்கு இல்ல. நான் இனி ஒன்னும் செய்ய போறது இல்ல. நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க போங்க.
உனக்கு ஏன் இம்புட்டு அக்கறைன்னு எனக்கு தானே தெரியும். எங்க ரெண்டு பேருக்கும் புள்ள பிறந்தா அவ பேர்ல இருக்கிற சொத்து மொத்தமும் நீ எடுத்துக்கலாம்னு இப்படியெல்லாம் பிளான் போடுற. நாங்க அதுக்கு விடுவோமா? ஏம்மா என்னம்மா நீ? நானும் சரி எனக்கும் கண்ணுமொழிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆச்சுன்னா பழனிக்கு பாத யாத்திரையா போலாம்னு மாலை போட்டுட்டு வந்திருக்கேன். இப்படி வந்தவொடனே வாசலை நிற்க வச்சு பேசுறியா? போம்மா சீக்கிரம் போ. ஆக வேண்டிய வேலையை பாரு. மத்தியானம் படைக்கணும். போங்க ரெடி பண்ணுங்க. இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு வீட்டுக்கு கறி மீன் எதுவும் கிடையாது. எல்லாம் வெறும் சாம்பாரும் பச்சை தண்ணி ரசமும் தான் குடிக்கணும். இனிமே எப்படி சாந்தி முகூர்த்தம் வைக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். என்ன ஒரு மாலை போட்டு வந்ததுக்கு ஆளாளுக்கு என்னமோ கொலை பண்ணிட்டு வந்த மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்குறீங்க? இதுதான் நீங்க சாமிக்கு கொடுக்குற மரியாதையா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆத்தலம் அவளும் என்ன ஆட்டம் போட்டுங்க. இப்போ அடங்கி போய் நிக்கிறீங்களா? திடீர்னு என்னடா உனக்கு சாமி பக்தி? ஒரு நாள் உன்னால குடிக்காம இருக்க முடியாது. அதுதானே ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. எல்லாம் அப்படித்தான். இனி எல்லாம் அப்படி திடீர்னு தான் நடக்கும். எப்போ எது நடக்கும்னு தெரியாது. ஏன்னா எனக்கு இப்போதான் 4வது என் பிறந்திருக்கு. என் பொண்டாட்டி தான் வந்து என் கண்ணையே திறந்து வச்சிருக்கா. இல்ல கண்ணே ஏம்மா, இவன் வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். இவனை நம்பாத. திருட்டு பையனை பத்தி நமக்கு தெரியாதா? இவன் ஏதோ பிளானோட தான் இதெல்லாம் பண்ணிருக்காமா. ஏலே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். நீயே உன் தலையில மண்ணள்ளி கொட்டிக்கணும்னு பாக்குற. இனி என்ன செய்ய முடியும்? எங்கேயாவது உன் பொண்டாட்டி அந்த போலீஸ்காரனை இழுத்துட்டு போய் கட்டிக்கிட்டு வருவா. அப்ப தெரியும். மொத்தமா நீ சன்னியாசியம் போற கதை அப்ப தெரியும்டா எங்களுக்கு. போங்க. எங்க பொண்டாட்டியை பாத்துக்க எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பாத்துக்கிட்டு போங்க. ஏம்மா, இனியே இவங்கிட்ட நின்னு பேசாத. வாமா போலாம். கனி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இனி எதுக்கும் கவலைப்படாத, சரியா? இப்போவாது கொஞ்சம் சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கோ. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எங்கடா நாம போறதுக்குள்ள அவ அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாளோ, எதையாவது உளறி வச்சிருவாளோன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். அதே மாதிரிதான் சொல்ல வந்தேன். சரியான நேரத்துல வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டேன். இனி கொஞ்ச நாளைக்கு அம்மாவாலையும் குமுதாவாலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த தொல்லையும் இருக்காது. உன்னை யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. புரியுதா? நீ உன் பாட்டுக்கு இருக்கலாம். அப்படி உனக்கு இருக்க இஷ்டம் இல்லைன்னா போயிட்டு உங்க வீட்டுல கொஞ்ச நாள் தங்கி இருக்க. நீ இல்ல கலை, பரவாயில்ல, நான் இங்கே இருந்துக்கிறேன். நீ என்ன பண்ண போறேன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்படிலாம் நீ இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கலை. ரொம்ப தேங்க்ஸ். நான் நினைச்சதை விட நீ கொஞ்சம் நல்லவனா தான் இருக்க. கனி, முதல்ல நீ என்னை மன்னிச்சுக்க. உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம நான் இந்த மாதிரி மாலை போட்டுட்டு வந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு, சரியா? கனி, மாலை போட்டுற கையில 3 வேளையும் குளிச்சுட்டு சாமி கும்பிடணும். அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மாலையும் போட்டுட்டு வந்துட்டேன். உன்னையும் எதுவும் கேட்கல. உன்னால செய்ய முடியுமா? இல்லைன்னா வேணாம், முடிஞ்சா செய்யி. என்ன கலை, எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்க. உனக்காக நான் அதை கூட செய்ய மாட்டேனா? நிச்சயம் செய்யறேன் கலை. சரி கனி, நான் அந்த கோயிலில் இருக்கேன். மத்தியான சாப்பாடு ரெடி பண்ண முடியுமா? ஏன்னா அம்மாக்கிட்டையும் குமுதாக்கிட்டையும் சொன்னேன். இப்போ நான் பேசுனதுக்காக அவங்க கோவத்தோட இருப்பாங்க, சொல்லவும் முடியாது. நீ உன்னால எது முடியுதோ அதை செஞ்சு வை, சரியா? சரி. எனக்கு ரொம்ப நல்லா தான் சமைக்க தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு வைக்கிறேன். நல்லா இல்லைன்னா என்னை திட்டவும் கூடாது, ஓகேவா? பரவாயில்ல கனி, நீ விஷமே கொடுத்தாலும் அதை நான் வாங்கி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவேன். கனி, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ஏதோ என் அம்மாவுக்காகவும் என் அக்காவுக்காகவும் மட்டும் இந்த மாலையை நான் போட்டு இருக்கேன்னு நினச்சிக்காத. எப்போ என் மனசில் உன்னை நான் பொண்டாட்டின்னு நினச்சனோ அப்போ நான் வேண்டினது என் கையால் என்னைக்கு உன் கழுத்தில் தாலி ஏறுதோ அன்னைக்கு அந்த முருகனுக்கு நான் மாலை போட்டு காவடி எடுத்துகிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டேன் கனி. அது இன்னைக்கு நடந்துருச்சு. கனி, நீ தான் கனி என்னைய புரிஞ்சுக்காம என் மேலே கோபமாகவே இருக்க, என்னை கெட்டவனாகவே பார்க்குற. ஆனால் இப்போ இந்த இடைவெளி நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். நான் நம்புகிற முருகன் என்னை எப்பவும் கைவிட மாட்டார். உன் மனசை மாற்றுவார். கலை, மாலை போடுறதுக்காக சாமிக்கு எல்லாத்தையும் செய்ய சொன்னா அதோட நிறுத்திக்கோ. மற்றபடி இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு அவசியம் கிடையாது கலை. எப்பவும் என் மனசு மாறாது. நீ வேணா மாறாதுன்னு என்கிட்ட நடிக்கலாம் கனி. ஆனால் என்னைக்கோ உன் மனசு மாறிடுச்சு. ஏன்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கும்போதே என்னை பழி வாங்கணும்னு நினச்சி தான் வந்தேன். அன்னையிலேருந்து இது நாள் வரைய நீ என்கிட்ட ஒரு நாளும் என்னைய கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனதும் கிடையாது, நடந்துக்கிட்டதும் கிடையாது. நானும் அது போல தான் கனி. இவ்வளோ நாள் தான் ஏதோ குடிச்சிட்டு அப்படியே சும்மா ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்குன்னு நீ ஒருத்தி வந்த பிறகு இனியும் நான் அப்படி இருக்க போகிறதில்ல. இனி நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் ஒரு திருப்பத்தோடு அமையும்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட உன்னுடைய வெட்டி கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை கலை. நான் போகிறேன். உனக்கு எதுவும் வேணும்னா கேளு, அதை செஞ்சு தரேன். என்னைக்கா இருந்தாலும் போலீஸ் வந்து என்னை திருப்பி கூப்பிட்டு போயிடுவாரு. தேவையில்லாத மனசில் ஆசையை வளர்க்காத. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. அப்போ நான் கழுத்தில் கட்டியிருக்கேனே அந்த தாலி, அதுக்கு என்ன கனி பதில்? அதை ஏன் சுமந்துக்கிட்டு இருக்க? அதை கழட்டி கொடுக்கணே. உன்னையே தான் கேட்குறேன், கழட்டி கொடு. கலை, என்னால் முடியாது கலை, என்னால் முடியாது. பிடிக்கலனாலும் இந்த தாலியை சுமந்து தான் ஆகணும். அதான் ஒவ்வொரு பொண்ணுங்களோட தலையெழுத்தும். ப்ளீஸ் கலை, என்னை புரிஞ்சுக்கோ. என் மனசு மாறணும். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் கலை. கனி,
இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை வருஷமானாலும் காத்திருப்பேன். உன் மனசு மாதிரி என்னைக்கு உன் மனசார என்னை நீ ஏத்துக்கிறியோ அது நாள் வரைய நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் கனி. ஐயோ, மாலை போட்டுக்கிட்டு என்னென்னலாம் பேசுறேன் பாரு. சரி, நான் வாரேன். ஏய் கனி, எப்படிடி இருக்க? நல்லா இருக்கியா? ஏய், உன்னைய வந்து பார்க்கணும்னு நினைச்சேன்டி. ஆனால் ஊரில் எங்கள் பாட்டி செத்து போயிடுச்சு. அதனால தாண்டி அங்கே போய் தங்கிட்டேன். சாரிடி கனி. ஆனால் செல்விக்கிட்டே தினமும் உன்னைய பற்றி கேட்பேன் தெரியுமா? அந்த குடிகார பையன் உன்னைய நல்லா வச்சிருக்கானா, பார்த்துக்கிறானா? சீ கனி, நீ அந்த போலீஸ் மேலே எவ்வளோ ஆசைப்பட்ட. ஆனால் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. பாவண்டி நீ. அர்க்கானி, என்ன பண்ணுறது? எவ்வளவுதான் நமக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும்னு நினச்சாலும் நம்ம கடவுள் தலையில் என்னென்ன எழுதியிருக்காரோ அதான் நடக்க முடியும். என்னைய விடு. நீ நல்லா இருக்கியா? போலீஸை பற்றி எதுவும் தெரிஞ்சுதா? ஊருக்கு வந்துட்டாரா இல்லையா? வீட்டை விட்டு வெளியவே போக முடியலடி என்னால். கனி, நான் உன்னை சொல்லுவேன். ஆனால் நீ அழுவாமல் அதை கேட்கணும். போலீஸ்காரரோட அம்மா இறந்துட்டாங்களாம் கனி. போலீஸ்காரர் அவங்க அம்மா கிட்ட உங்களோட காதல் விஷயத்தில் சொல்லி 2 பேரும் பொண்ணு கேட்க வர சமயத்தில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் அவங்க இறந்துட்டாங்களாம். என்னடி சொல்ற? எப்படி இறந்தாங்க? ஐயோ, ஏண்டி, என்னாச்சு? அவரு நல்லா இருக்காரா? ஐயோ, இந்த நேரத்துல கூட என்னால அவர் பக்கத்துல இருக்க முடியல. அவருக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் அவங்க அம்மா மட்டும்தானே சொல்லியிருக்காரு. அவங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் தான் எல்லாமே சொன்னாரு. அப்படிப்பட்ட மனுஷனை விட்டுட்டு வந்துட்டோமே. கனி, நீ என்னடி பண்ணுவ? நீ என்ன விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உனக்கு பிடிக்காம தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு. எல்லாரும் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க? நீ நல்லா இருக்கியா? ஏதோ இருக்க, என்ன செய்ய? இனி என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் என் தலையெழுத்து. கனி, இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். ஆனா கோவப்படக்கூடாது. இந்த கருவாங்க இருக்கான் பாரு, அவனும் நல்லவன் தான் போல கனி. அவனை போய் நல்லவன் சொல்லாத. எனக்கு எரிச்சலா வருது. அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவன் தான். இல்லைன்னா நான் எப்பவோ போலீஸை பார்க்க போயிருப்பேன். அவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாண்டி, போலீஸ் கூட உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனா என்னை நம்ப வச்சு ஏமாத்துட்டாண்டி. கனி, ஆமா, நேத்து உங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? ஏன்டி நீ வேற அதை ஞாபகப்படுத்துற? என்ன கனி, என்ன சொல்ற? ஏன்? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. அவன் நேற்று குடிச்சிட்டு தான் வந்தான். வந்ததும் என்கிட்ட ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நடந்துக்கிட்டான். அப்புறம் நான் என்னை விட்டுடு, வேணாம், எனக்கு இதிலெல்லாம் இஷ்டம் இல்லை, என்னை வற்புறுத்தி ஏன் இப்படி என்னை தொல்லை பண்ணுற அப்படின்னு நான் ஏதோ கேட்டேனா. உடனே அவன் என்ன திரும்ப பண்ணா? ஏ கனி, உனக்கு இஷ்டம் இல்லாத நான் எதையும் செய்ய மாட்டேன்டி, உன் விருப்பம் இல்லாமல் நான் உன் மேலே கைய வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ டைலாக் விட்டான். சரி, ஏதோ போதையில் உளறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் படுத்து தூங்கிட்டேன். அவன் பாய் தலைக்கணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கோயிலில் படுத்துக்கிட்டான். விடிய காத்தால என் மாமியார் என்கிட்ட கேட்டுச்சு, நேற்று என்னாச்சு ஏதாச்சுன்னு நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்துச்சா. சரின்னு சொல்லி நானும் நேற்று நடந்ததெல்லாம் சொல்லலாம்னு வந்தேன். அப்போ என்னன்னு பார்த்தா மாலை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறான். தப்பிச்சிட்டா சாமி, இனி கொஞ்ச நாளைக்கு இவனோட தொல்லை இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கண்டி. மாலையை கட்டின பிறகு என்ன ஆகும்னு தெரியல. ஏ கனி, அந்த கருவையன் நல்லவன் தாண்டி. என்கிட்ட கூட சொன்னான், ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அவள் துண்டு வரல கூட தொட மாட்டேனா. கனிமொழி என்னைக்கு அவள் மனசார என்னை ஏற்றுக்கிறாளோ அன்னைக்கு தான் அவள் பக்கத்தில் கூட போய் நிற்பேன் அப்படியெல்லாம் சொன்னான்டி. அர்க்கானி, அவன் பேச்செல்லாம் நம்பாத. அவன் சும்மா உங்ககிட்ட கதை விட்டுருப்பான். அவன் ஒன்றும் அந்த போலீஸை மாதிரி அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது தெரியுமா? என்னடி சும்மா போலீஸுங்கிற? அப்படி என்ன செஞ்சுட்டாரு அவரு? ஒரு 10 நாள் தெரியுமா அவர் உனக்கு? ஆனா இவன் இத்தனை வருஷமா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவனை உன்னால புரிஞ்சுக்க முடியல. அப்படி என்ன பொல்லாத போலீஸ் உனக்கு பிடிச்சி போயிடுச்சு? ஏய், நான் நல்லா படிக்கணுன்றதுக்காக எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா? என் வீட்டுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. எனக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்காகவாவது ஒரு நன்றி கடனோட இருக்க வேணானா? ஏய் முட்டாளே, உனக்கு நான் என்ன சொல்றது? அதையெல்லாம் செஞ்சது போலீஸ் கிடையாது. ஏண்டி, என் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கோ என் குடும்பத்துக்கும் நல்லது செய்கிற அளவுக்கு யாருமே இருந்தது கிடையாது. அப்படி எங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது போலீஸ் மட்டும்தான். கனி, நான் சொல்றதுதான் நெசம். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. இவ்வளவும் உனக்கு செஞ்சது இந்த கருவாப்பைய கலை தான். அவனா வந்து கொடுத்தா நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி தான் அந்த போலீஸ்கிட்ட ஒவ்வொன்றையும் கொடுத்து செய்ய சொன்னான். அன்னைக்கு கோயில் திருவிழாப்ப உன் துணியில கரைப்பட்டிருந்தது தெரியுமா? அந்த கருவாயன் கூட உன் பின்னாடியே வந்தானே. உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு போலீஸ் எனக்காக ஸ்டேஃப்ரி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருடி. ஏ அறிவு கட்டவளே, அது போலீஸ் ஒன்றும் வாங்கி கொடுக்கல. அது வாங்கி கொடுத்ததே கருவாப்பாய் தான். அது போலீஸ் உங்ககிட்ட சொல்லவும் வந்தாரு. ஆனா நீ தான் அதுக்குள்ள என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரு எங்க மறுபடியும் நீ சாவறதுக்கு போயிடுவேன்னு சொல்லி உன்னைய பிடிச்சிருக்குன்னு அவரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாரு. என்னடி சொல்ற? நிஜமாவா? நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். இல்ல, போலீஸுக்கும் என்னைய பிடிக்கும். போலீஸுக்கும் உன்னைய பிடிக்கும் தாண்டி. அவரை நீ லவ் பண்றேன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவரும் உன்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, இன்னும் ஏன்டி நீ அவரையும் நினைச்சுக்கிட்டு இருக்க? பேசாம கலையரசன் கூட வாழ்க்கை நடத்துற வழியே பாரு. கனி, நீ நினைக்கிற மாதிரி இவன் கிடையாதுடி, நல்லவண்டி, புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை நீயே வீணாக்கிக்கிட்டு இருக்க. இனி என்னால எதுவும் சொல்ல முடியாது. உன்னுடைய ஃப்ரெண்டு நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் வந்து சொல்றேன். அவனை நீ வெறுத்து பேசுறதோ இல்ல பழி வாங்கணும்னு நினைக்கிறதோ ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா உனக்குன்னு பார்த்து அவன் ஒவ்வொன்றும் செய்யறான். எனக்கு தான் அவனை பிடிக்கலையே, நான் எப்படி ஏத்துக்கிறது? திடீர்னு அவனை மறந்துட்டு இவன் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னா நான் என்ன மனுஷியா வேற ஏதாவதா? இனிமே உன் வாழ்க்கைப்பா, எனக்கு தெரியாது, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ எவ்வளவுதான் சொன்னாலும் எனக்கு போலீஸை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் அவன் என் கழுத்துல தாலி கட்டினது தப்பு தானே. அவன் பண்ண தப்புக்கு அப்ப நான் தானே தண்டனை கொடுக்கணும்.
அவன் கூட நான் சேர்ந்து வாழாமலாம் இருக்க போறதில்ல. கண்டிப்பா சேர்ந்து வாழ்வேன். எப்படி என் மனசுல போலீஸ் இருக்காருன்னு தெரிஞ்சு என் கழுத்துல தாலி கட்டணும் அவனை அவங்க அம்மா கிட்ட இருந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து இந்த ஊர்கிட்ட இருந்து எல்லார்கிட்ட இருந்து பிரிச்சு அசிங்கப்படுத்துறது தான் என் முதல் நோக்கமே. ஏய் கனி, என்ன இப்படியெல்லாம் பேசுற? அவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? அவனுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உன் சுயநலத்துக்காக நீ யோசிக்கிறனா அவன் சுயநலத்துக்காக அவன் யோசிச்சான். சும்மா ஒரு மாசம் மட்டும் பேசி அந்த போலீஸை பிடிச்சி அவன்கிட்ட லவ் சொன்ன உன் காதல் வசதினா அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னையே நினைச்சுக்கிட்டா இருக்கானே. அப்ப அவனுக்கு அவன் காதல் வசதி தானே. கொஞ்சமாவது புத்தியா யோசி. இந்தா நேத்து அவன் நினைச்சிருந்தா உன்னை என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனா எதுக்கு அவன் எதுவும் செய்யாம சரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு போய் மாலையை போட்டுக்கிட்டு வந்திருக்கான். எல்லாம் உன் மேல இருக்கிற பாசம்தான். இப்படியெல்லாம் புருஷன் கிடைக்க தவன் இருக்கணும் முடி. ஆனா கிடைச்ச நீ என்னமோன்னா அவனை எடுத்தறிஞ்சு பேசுற. அதானே, இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியாது, இல்லாதவங்களுக்கு தானே தெரியும். கலையரச மாதிரிலாம் எனக்கு புருஷன் கிடைச்சானா அவனுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன். நீயும் தான் இருக்கியே. சரி நான் கிளம்புறேன். என்ன சொன்னாலும் உன் மண்டையில ஏற போறதில்ல.